நீதி தலைவர்கள் 1ஆம் அதிகாரம். அதோனி பெசக்கின் மீது இஸ்ரேலின் வெற்றி. யோசுவா இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், யார் கானானியருக்கு எதிராக சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் போரிடுவார் என்று கேட்டனர். ஆண்டவர், யூதா செல்வன், இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார். யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம், எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்கு வாருங்கள், கானானியருக்கு எதிராக நாம் போரிடுவோம், நாங்களும் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றனர். சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றனர். அவ்வாறு யூதா போரிட சென்ற பொழுது ஆண்டவர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் பெசக்கில் 10,000 பேரை கொன்றனர். அதோனி பெசக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வீழ்த்தினர். தப்பியோடே அதோனி பெசக்கியை அவர்கள் திரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை துண்டித்தனர். அப்பொழுது அதோனி பெசக்கு, கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள். நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவன் அங்கே இறந்தான். யூதா குலம் எருசலேமையும் எபிரோனையும் கைப்பற்றல். யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர். வாள்முனையால் மக்களை வெட்டி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினர். பின்னர் யூதாவின் மக்கள் மலைநாட்டிலும் நெகோபிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் கானானியருக்கு எதிராக போர் புரிய சென்றனர். யூதாவின் மக்கள் கிரியத் அர்பா என்று முன்னர் அழைக்கப்பட்ட எப்ரோனில் வாழ்ந்த கானானியருக்கு எதிராக சென்றனர் என்பதாகும். அவர்கள் சேசாய், அகிமான், தல்மாய் இனங்களை தோற்கடித்தனர். ஓத்னியேல் தெபீர் நகரை கைப்பற்றல். அங்கிருந்து தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றனர். தெபீரின் முன்னாள் பெயர் கிரியத்து செபேர் என்பதாகும். காலேபு கிரியத்து செபேரை தாக்கி கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக அளிப்பேன் என்றார். காலேபின் இளைய சகோதரனும் கெனாசின் மகனுமாகிய ஓத்னியேல் அதை கைப்பற்றினார். எனவே காலேபு அவருக்கு தம் மகள் அக்சாவை மனைவியாக அளித்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கிய போது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார். அவள் அவரிடம், எனக்கு நீர் ஒரு அன்பளிப்பு தர வேண்டும். எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர், எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். எனவே காலேபு அவளுக்கு மேலூற்றுகளையும் கீழூற்றுகளையும் கொடுத்தார். யூதா பென்யமீன் குலத்தாரின் வெற்றிகள். மோசேயின் மாமனாரின் மக்களாகிய கெனிசியர் பேரிச்சை நகரிலிருந்து யூத மக்களுடன் யூத பாலனிடத்திற்கு சென்றனர். அது ஆராத்துக்கு தெற்கே உள்ளது. அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்து மக்களுடன் வாழ்ந்தனர். யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றனர். அவர்கள் செப்பாத்தில் வாழும் கானானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தனர். நகரின் பெயரை ஓர்மா என்று அழைத்தனர். யூதாவின் மக்கள் காசாவையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், அஸ்கோலனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், எக்ரோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் கைப்பற்றினர். ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார். அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கி கொண்டனர். ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை, ஏனெனில் அவர்களிடம் இரும்பு தேர்கள் இருந்தன. ஆனாக்கின் 3 புதல்வர்களை விரட்டி எடுத்த காலேபுக்கு மோசே கூறியிருந்தவாறு எப்ரோன் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை பென்யமீன் மக்கள் விரட்டவில்லை. இந்நாள் வரை எபூசியர் பென்யமீன் மக்களுடன் எருசலேமில் வாழ்கின்றனர். எப்ராயிம் மனாசே குலங்கள் பெத்தேலை கைப்பற்றல். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர். ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலை உளவு பார்த்தனர். இந்நகரின் முன்னாள் பெயர் லூசு என்பதாகும். ஒற்றர்கள் ஓர் ஆள் நகரிலிருந்து வெளியே வருவதை கண்டனர். அவர்கள் அவனிடம், தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டு, நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றனர். அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான். அவர்கள் நகரை வாள்முனையில் தாக்கினர். ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பி செல்ல விட்டுவிட்டனர். அந்த ஆள் இத்தியரின் நாட்டுக்கு சென்று ஒரு நகரை கட்டி எழுப்பினான். அதற்கு லூசு என்று பெயரிட்டான். அப்பெயர் இந்நாள் வரை நிலவி வருகின்றது. இஸ்ரேலால் துரத்தி அடிக்கப்படாத மக்கள். பெத்சானையும் அதன் சிற்றூர்களையும், தனாக்கையும் அதன் சிற்றூர்களையும், தோர்வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், இப்லாயாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், மெகிதோவாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும்,
மனாசையின் மக்கள் முறியடிக்கவில்லை. கானானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். இஸ்ரேலர் வலிமை பெற்றதும் கானானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினர். ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டவில்லை. எப்ராயின் மக்கள் கெசீரில் வாழ்ந்த கானானியரை விரட்டவில்லை. கானானியர் கெசீரில் அவர்களிடையே வாழ்ந்தனர். கிட்டேரன் வாழ் மக்களையோ நகலோல் வாழ் மக்களையோ செபுலோனின் மக்கள் விரட்டவில்லை. கானானியர் அவர்களிடையே வாழ்ந்தனர். அவர்கள் அடிமைகளாயினர். அக்கோவால் மக்களையும் சீதோன் அக்லாபு அக்ஷீபு எல்பா அப்பீகு ரகேபு வாழ் மக்களையும் ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை. ஆசேரின் மக்கள் அந்நாட்டில் வாழும் கானானியரிடையே வாழ்கின்றனர், ஏனெனில் அவர்களை விரட்டவில்லை. நப்தலின் மக்கள் பெத்செமே வாழ் மக்களையும் பெத்தானாத்து வாழ் மக்களையும் விரட்டவில்லை. அந்நாட்டில் வாழும் கானானியர் பெத்செமே வாழ் மக்கள் பெத்தானாத்து வாழ் மக்கள் ஆகியோருடைய வாழ்கின்றனர். எமோரியர் தான் மக்களை சமவெளிக்கு இறங்க விடாமல் தடுத்து மலை நோக்கி செல்லுமாறு நெருங்கினார்கள். எமோரியர் கர்சேலு அயனாலிருந்து சால்பிமிலும் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். யோசேப்பு வீட்டாரின் கை ஓங்கியது. எமோரியர் அடிமைகளாயினர். எமோரியரின் எல்லை அக்ரா மேற்றத்திலிருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கி சென்றது. 2ஆம் அதிகாரம். பெக்கேமில் ஆண்டவரின் தூதர் கீழ்காலிலிருந்து பெக்கீமுக்கு சென்று கூறியது: நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். உங்கள் தந்தையருக்கு வாக்களித்த நாட்டுக்கு உங்களை கூட்டி வந்தேன். உங்களுடன் செய்து கொண்டது எனது உடன்படிக்கையை என்றுமே முறிக்க மாட்டேன். நீங்கள் இந்நாட்டில் வாழ்பவர்களுடன் உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்தெறியுங்கள் என்று கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகவே இப்பொழுது கூறுகின்றேன், நான் அவர்களை உங்கள் முன்னிலையிலிருந்து துரத்தி விட மாட்டேன். அவர்கள் உங்களுக்கு முன்னாக இருப்பார்கள். அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள். ஆண்டவரின் தூதர் இவ்வார்த்தைகளை எல்லாம் எல்லா இஸ்ரேல் மக்களிடம் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதனர். அவ்விடத்தின் பெயரை பொக்கீம் என அழைத்தனர். அங்கு ஆண்டவருக்கு பலியிட்டனர். யோசுவாவின் இறப்பு. யோசுவா இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தாகிய நிலத்தை உடைமையாக்கி கொள்ள சென்றனர். யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் நாள்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலருக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் முதியோர் கண்டிருந்தனர். நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. காகாசு மலைக்கு வடக்கே எப்ராயிம் மலைநாட்டில் அவரது உரிமை நிலத்தின் எல்லையிலிருந்து திம்னத்தருகில் அவரை அடக்கம் செய்தனர். அத்தலைமுறையினரும் தம் மூதாதையரைப் போல இறந்தனர். அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல் ஆண்டவரை விட்டு விலகுதல். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்கள் இனங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கு அஸ்தோத்திரத்திற்கு ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர்கள் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களை முரட்டுத்தனமான நடத்தையை விட்டு அகலவில்லை. எனவே இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. அவரை மக்களின் மூதாதையர் கை கொள்ளுமாறு கட்டளையிட்டு என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டனர்.
என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே நானும் யோசுவா இறக்கும் பொழுது விட்டு வைத்த வேற்றினத்தாரை இவர்கள் முன்னிருந்து இனியும் விரட்ட மாட்டேன். ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரேலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ரேலரும் கவனமாக இருக்கின்றார்கள். இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார். எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார். 3ஆம் அதிகாரம். நாட்டில் எஞ்சியிருந்த வேற்றினத்தார். இஸ்ரேல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார். இம்மக்கள் அனைவரும் கானானியரின் போர் முறை அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேலின் மக்கள் தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறு இதனை இதுவரை அறியாதோருக்கு கற்றுத்தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர். 5 பெலிஸ்திய இளவரசர் அனைத்து கானானியர், சீதோனியர், பாகால் எர்மோன் மலைநாட்டிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை லெபோனின் மலையில் வாழ்ந்த இவ்வியர் மோசே வழியாக இஸ்ரேலின் மூதாதையருக்கு ஆண்டவரிட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர். இஸ்ரேல் மக்கள் கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் நடுவில் வாழ்ந்தனர். அவர்கள் புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டனர். தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வருக்கு கொடுத்தனர். அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். ஒத்தனியல். ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரேலர் செய்தனர். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கு அசோகர்களுக்கு ஊழியம் செய்தனர். இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை பெசபத்தோமியா மன்னன் கூசான் ரித்தாமிடமிருந்து ஒப்படைத்து விட்டார். இஸ்ரேலர் கூசான் ரித்தாமுக்கு 8 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஒருவரை எழச் செய்தார். அவர் காலேபின் இளைய சகோதரரான கெனாசின் மகன் ஓத்தனியேல். அவர் அவர்களுக்கு விடுதலை அளித்தார். அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது. அவர் இஸ்ரேலருக்கு நீதி தீர்ப்பு வழங்கினார். அவர் போருக்கு சென்றார். அவரிடம் மெசபத்தாமியர் மன்னன் கூசான் ரிசாத்தாமிய ஆண்டவர் ஒப்படைத்தார். அவர் கூசான் ரிசாத்தாயிமின் மீது வெற்றி கொண்டார். நாடு 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. பின்னர் கெனாசின் மகன் ஓத்தனியேல் இறந்தார். ஏகூது. இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். மோவாபின் மன்னன் எக்லோனை இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவர் வலிமைப்படுத்தினார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவன் தன்னுடன் அமோனியாரையும் அமலோக்கியரையும் சேர்த்து கொண்டு சென்று இஸ்ரேலரை வென்று பேரிச்சை நகரை கைப்பற்றினான். இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு 18 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க பென்னியமினை சார்ந்த கேராவின் மகன் ஏகூதை எழச் செய்தார். அவர் இடக்கை மனிதர். இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு கப்பங்கட்டுமாறு அவரை அனுப்பி வைத்தனர். ஏகூது தமக்கு ஒரு முழ நீளமும் இருபக்கம் கருக்குமுள்ள வாள் ஒன்றை செய்து கொண்டார். அதை அவர் தம் ஆடைகளுக்கு அடியில் வலது தொடையில் கட்டி வைத்து கொண்டார். அவன் மோவாபு மன்னன் எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினார். எக்லோன் மிகவும் பருத்த மனிதன். ஏகூது கப்பத்தை செலுத்தி முடித்ததும் கப்ப பொருட்களை சுமந்து வந்த மக்களை அவர் அனுப்பிவிட்டார். அவர் கில்காலுக்கு அருகில் உள்ள சிலைகள் வரை சென்று திரும்பி வந்து, மன்னரே, என்னிடம் உமக்கு ஒரு இரகசிய செய்தி உள்ளது என்றார். அவன் அமைதி என்றான். அவனை சுற்றி நின்று அனைவரும் அவனை விட்டு விட்டு வெளியேறினர். ஏகூது அவன் அருகில் வந்தான். அப்பொழுது அவன் குளிர்ந்த மேலறையில் தனியாக அமர்ந்திருந்தான். ஏகூது, உமக்கான கடவுளின் செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது என்று கூற அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். ஏகூது தம் இடக்கையை நீட்டி வலது தொடையிலிருந்து வாளை உருவி அவனுடைய வயிற்றில் குத்தினார். வாளோடைய கைப்பிடியும் உள்ளே இறங்கியது. கொழுப்பு கைப்பிடியை மூடியதால் வாளை வயிற்றிலிருந்து வெளியே அவரால் உருவ முடியவில்லை. அது பின்புறமாக வெளியே வந்தது. ஏகூது முன் தளத்திற்கு வந்து மேலறையின் கதவுகளை அடைத்து பூட்டினார். அவர் வெளியே சென்ற பின் மன்னர் வேலையாட்கள் வந்தனர். இதோ அவனது மேலறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை கண்டனர். அவன் குளிர்ந்து மேலறையின் கழிவறைக்கு தான் சென்றிருப்பான் என்று கூறிக்கொண்டனர். அவர்கள் காத்திருந்து ஏமாற்றமடைந்தனர். மேலறையின் கதவுகளை அவன் திறக்காமல் போகவே அவர்கள் சாவியை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் தலைவன் தரையில் இறந்து கிடந்தான். அவர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏகூது கற்சிலைகளை கடந்து செயிராவுக்கு தப்பி ஓடினார். அவர் அங்கு வந்து எப்ராயிம் மலையில் எக்காளம் ஊதினார். அவர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் மலைநாட்டிலிருந்து கீழே இறங்கினர். அவர் அவர்களிடம், என் பின்னால் வாருங்கள், ஆண்டவர் மோவாபியராகிய உங்கள் எதிரிகளை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் என்றார்.
அவர்கள் அவர் பின்னே சென்று மோவாபுக்கு எதிரே இருந்த யோர்தானின் கடவுத்துறவுகளை கைப்பற்றினர். எவரும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் அவ்வம்மையும் மோவாபியர்கள் உடற்கட்டும் வலிமை வாய்ந்த 10,000 பேரை கொண்டனர். எவரும் தப்பவில்லை. அந்நாளில் மோவாப் இஸ்ரேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது. 80 ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது. சம்கார். ஏகூதுக்கு பின அனாத்தின் மகன் சம்கார் தலைவராக இருந்தார். அவர் 600 பெலிஸ்தியரை கலப்பை கொழுவால் கொன்றார். அவரும் இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். 4ஆம் அதிகாரம். தெபோராவும் பாராக்கும். ஏகூது இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆட்சோரை ஆண்ட கானானியர் மன்னன் யாபினிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்படைத்தார். அவனுடைய படைத்தலைவன் சீசாரா அசோரத் கோய்மேல் வாழ்ந்து வந்தான். இஸ்ரேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஏனெனில் அவனிடம் 920 தேர்கள் இருந்தன. அவன் 20 ஆண்டுகள் இஸ்ரேலரை கடுமையாக ஒடுக்கினான். அச்சமயத்தில் இஸ்ரேலருக்கு இறைவாக்கினரும் லெபோத்தோத்தின் மனைவியுமான தெபோரா நீதி தலைவியாக இருந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் தெபோரா பேரிச்சை என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரேலர் அவரிடம் செல்வர். நப்தலியில் இருந்த கெதேசில் வாழ்ந்த அபினோவாமின் மகன் பாராக்கே அவர் ஆள் அனுப்பி கூப்பிட்டார். அவர் அவரிடம், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார். நீர் போய் நப்தலி செபுலோன் மக்களை தாபோர் மலையில் ஒன்று கூட்டி அவர்களிடமிருந்து 10,000 பேரை சேர்த்து கொள்ளும். யாபினின் படைத்தலைவன் சீசாரையும் அவன் தேர்களையும் படையையும் கீசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து உன் கையில் கொடுப்பேன் என்றார். பாராக் அவரிடம், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிட்டால் நான் செல்ல மாட்டேன் என்றார். அவர் அவரிடம், நான் உம்முடன் உறுதியாக வருவேன், ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது, ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சீசாராவை ஒப்படைப்பார் என்றார். பின்பு தெபோரா எழுந்து பாராக்குடன் கெதேசு நோக்கி சென்றார். பாராக்கு செபுலோனையும் நப்தலியையும் கெதேசில் ஒன்று கூட்டினார். 10,000 பேர் அவர் பின் அணிவகுத்து சென்றனர். தெபோராவும் அவருடன் சென்றார். கேனியரான எபோர் மோசையின் மாமனார் ஒபாபின் மக்களான கேனானியரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவர் கெதேசுக்கு அருகில் சானாமில் இருந்து கருவாரி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார். அபினவாபின் மகன் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறிவிட்டதை சீசாராவுக்கு அறிவித்தனர். சீசாரா தன்னிடம் இருந்த மொத்தம் 920 தேர்களை தன்னுடன் இருந்த மக்கள் எல்லோரையும் அசோர கோயிலிருந்து கீசோன் ஆற்றின் அருகே ஒன்று திரட்டினான். தெபோரா பாராக்கிடம், எழுந்திரும், இந்நாளில் ஆண்டவர் சீசாராவை உம்மிடம் ஒப்படைப்பார். ஆண்டவர் உம்முடன் செல்லவில்லையா என்றார். பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார். 10,000 பேர் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவர் சீசாராவை அவனுடைய தேர்கள் அனைத்தையும் படை முழுவதையும் வாள்முனையில் பாராக்கின் முன்னால் சிதறடித்தார். சீசாரா தன் தேரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினான். பாராக்கு தேர்களையும் படையையும் அசோர கோயில் வரை துரத்தினார். சீசாராவின் படை முழுவதும் வாள்முனைக்கு இரையாயிற்று. ஒருவர் கூட தப்பவில்லை. சீசாரா கேனியரான எபோரின் மனைவி யாவேலின் கூடாரத்திற்கு ஓடினான். ஏனெனில் ஆட்சோர் மன்னன் யாபீனுக்கு கேனியரான எபேரின் வீட்டுக்கும் இடையே நல்லிணக்கம் நிலவி இருந்தது. யாவேல் சீசாராவை சந்திக்க வெளியே வந்து, இங்கே திரும்பும் என் தலைவரே, என்னிடம் திரும்பும், அஞ்ச வேண்டாம் என்றான். அவன் அவரோடு கூடாரத்திற்கு சென்றான். அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார். அவன் அவரிடம், எனக்கு சிறிது தண்ணீர் கொடு, நான் தாகமாயிருக்கிறேன் என்றான். பால் வைக்கும் தோற்பையை திறந்து அவர் அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பின் அவனை மூடினார். அவன் அவரிடம், கூடாரத்தின் வாயிலில் நின்று கொள், எவனாவது வந்து இங்கே ஒரு ஆள் இருக்கின்றானா என்று உன்னை கேட்டால் நீ இல்லை என்று சொல் என்றான். அவன் களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது எபேரின் மனைவி யாவேல் கூடார முளை ஒன்றையும் கத்தியால் ஒன்றையும் தம் கையில் எடுத்துக்கொண்டு ஓசைப்படாமல் அவனிடம் வந்து அவன் நெற்றி போட்டில் முளைத்தரையில் இறங்கு வரை அடிக்க அவன் மடிந்தான். இதோ பாராக்கு சீசாராவை துரத்தி கொண்டு வந்தார். யாவேல் அவரை சந்திக்க வெளியே வந்தார். யாவேல் அவரிடம், வாரும், நீர் தேடும் ஆளை நான் உமக்கு காட்டுகிறேன் என்றார். அவரும் அவருடன் உள்ளே செல்ல, இதோ சீசாரா இறந்து கிடந்தான். கூடார முளை அவன் நெற்றி போட்டில் அடிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு நாளில் கடவுள் கானானிய மன்னன் யாபீனை இஸ்ரேல் மக்கள் முன் ஒடுக்கினார். இஸ்ரேல் மக்களின் கை மென்மேலும் வலுவடைந்து கானானியரின் மன்னன் யாபீனை நசுக்கி அழித்தது. 5ஆம் அதிகாரம். தெபோரா பாராக்கின் வெற்றி பாடல். அந்நாளில் தெபோராவும் அபினவாமின் மகன் பாராக்கும் பாடிய பாடல்.
இஸ்ரேலின் தலைவர்கள் தலைமை தாங்கி செல்ல மக்களும் தங்களை மனமுவந்து அளிக்கின்றனர். ஆண்டவரை போற்றுங்கள், அரசர்களை கேளுங்கள், இளவரசர்களை செவி கொடுங்கள். நான் ஆண்டவருக்கு பண்ணிசைப்பேன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் புகழ் பாடுவேன். ஆண்டவரே, நீர் சேயிலிருந்து வெளிவந்த போது, நீர் ஏதோமின் வயல்வெளியை கடந்த போது நிலம் நடுங்கியது, வானம் பொழிந்தது, கார்மேகம் நீரை சொரிந்தது. ஆண்டவரின் முன்னிலையில் மலைகள் நடுங்கின. சீனாய் மலையே, நீயும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் முன் நடுங்கினாய். அனாத்தின் மகன் சம்காரின் நாட்களிலும் யாவேலின் நாட்களிலும் நெடுஞ்சாலைகள் வெறுமையாகி கிடந்தன. பயணிகள் சுற்றுப்பாதைகளில் சென்றனர். தெபோராய், நீ எழும்பும் வரை, இஸ்ரேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன. வேற்று தெய்வங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதும் வாயில்களில் போர் வந்துற்றது. இஸ்ரேலில் 40,000 பேர்களில் எவரிடம் கேடயமோ ஈட்டியோ இருந்தது? என் இதயம் இஸ்ரேலின் படைத்தலைவர்களில் பெருமிதம் கொள்கிறது. மக்கள் நடுவில் தங்களை மனமுவந்து அளித்தவர்கள் இவர்களே. ஆண்டவரை போற்றுங்கள். பெண் கழுதைகள் மீது விரைந்து செல்வோரே, விலைமிகு கம்பளத்தில் வீற்றிருப்போரே, பாதையில் பயணம் செய்வோரே, பாடி மகிழுங்கள். நீர்நிலைகளின் அருகிலிருந்து எழும் பாடகர் குரல் அங்கே ஆண்டவரின் வெற்றியை பாடுகின்றது. இஸ்ரேல் ஊரக வாழ்வின் பொலிவை முழங்குகின்றது. அப்பொழுது ஆண்டவரின் மக்கள் நகர வாயில்களுக்கு இறங்கி சென்றார்கள். எழுந்திடு தெபோரா, எழுந்திடு, பாடல் ஒன்று பாடு. எழுந்திடு பாராக்கு, அபினவாம் புதல்வா, உன் கைதிகளை இழுத்து சென்றிடு. அப்பொழுது எஞ்சிய உயர்குடியினர் பீடு நடை போட்டனர். வலியோரை எதிர்த்து நிற்க ஆண்டவரின் மக்கள் என்னிடம் இறங்கி வந்தனர். எப்ராஹிமிலிருந்து அதன் மக்கள் அமலோருக்கு போயினர். பென்யமீன், உன் பின்னால் உன் மக்களும், மார்க்கிலிருந்து தலைவர்களும், செபுலோனிலிருந்து தலைவர்களும் புறப்பட்டு சென்றனர். இசாக்காரின் இளவரசர்கள் தெபேராவுடன் சென்றனர். இசாக்காரின் மக்கள் பாராக்குடன் சென்றனர். அவர்கள் கால்நடையாக பள்ளத்தாக்கிற்கு விரைந்தனர். ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. மந்தைகள் இரைச்சலை கேட்கவோ தொழுவங்களுக்கிடையே நீ நின்று விட்டாய். ரூபனின் பிளவுகளுக்கிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. கிளையாது யோர்தானுக்கு அப்பால் தங்கியது. தான், நீ ஏன் கப்பல்களில் தங்கிவிட்டாய்? ஆசிரியர் கடற்கரை பகுதியில் தங்கி அதன் துறைமுகத்தில் குடியிருந்தார். செபுலோன் மக்களோ தங்கள் உயிரை பணைய வைத்தனர். உயர்நிலத்து நப்தலியும் அவ்வாறே. மன்னர்கள் வந்து போரிட்டனர். கானானிய மன்னர்கள் தானாக்கில் மெகிதோ நீர்நிலைகளில் போரிட்டனர். கொள்ளை பொருளாக வெள்ளி எதுவும் கிடைக்கவில்லை. வானிலிருந்து விண்மீன்கள் போரிட்டன. தங்கள் பாதையிலிருந்து சீசாராவுடன் போரிட்டன. கீசேன் ஆறு அவர்களை அடித்து சென்றது. பெருக்கெடுத்து வரும் ஆறை கீசேன் ஆறு, என் உயிரை வலிமையுடன் பீடு நடை போடு. குதிரைகளின் குழம்புகள் நிலத்தை அதிர செய்தன. குதிரைகள் பாய்ந்து ஓடின, வேகமாக விரைந்து ஓடின. மெராசே, சபியுங்கள் என்கிறார் ஆண்டவரின் தூதர். அதில் வாழ்வோரை கடுமையாக சபியுங்கள், ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை. வலிமை மிக்கோருக்கு எதிராக ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை. கேனியனான கெபேரின் மனைவி யாவேல், நீ பெண்களுள் பெயர் பெற்றவள். கூடாரம் வாழ் பெண்களுள் நீர் பெயர் பெற்றவள். அவன் கேட்டதோ தண்ணீர், இவள் கொடுத்ததோ பால். அவள் உயர்திரை கிண்ணத்தில் தயிர் கொண்டு வந்தாள். அவள் தன் கையை கூடார முளையில் வைத்தாள். அவள் வழக்கை தொழிலாளர் சுத்தியலை பிடித்தது. சீசாரா அவன் தலையில் அடித்தாள், சிதைத்தாள். அவன் நெற்றி பொட்டினை நொறுக்கினாள், துளைத்தாள். அவன் சரிந்தான், விழுந்தான். அவள் காலடியில் உயிரற்று கிடந்தான். அவள் காலடியில் அவன் சரிந்தான், விழுந்தான். அவன் விழுந்த இடத்திலே இறந்து கிடந்தான். சீசாராவின் தாய் வழியாக எட்டி பார்த்தாள். சாளரத்தினு சாய்ந்து கொண்டு அவள் கத்தினாள். அவன் தேர் வர ஏன் இந்த தாமதம்? அவன் தேர் குதிரைகளின் குளம்பலி ஏன் இன்னும் கேட்கவில்லை? அவளுடைய அறிவார்ந்த பணிப்பெண்கள் அவளுக்கு விடை கூறுகின்றனர். அவளது கேள்விக்கு அவளை விடை கூறுகின்றாள். அவர்கள் கொள்ளை பொருளை கண்டுபிடித்து பங்கிடுகிறார்களோ? ஆளுக்கோர் 2 பெண்கள் சீசாராவுக்கு கொள்ளை பொருளில் வண்ண ஆடைகள், என் தோளுக்கு கொள்ளையடித்த வண்ண ஆடைகள், 2 பூப்பின்னல் ஆடைகள். ஆண்டவரை, இவ்வாறு உம் எதிரிகள் அழியட்டும். உம்மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவன் போல் வாழட்டும். பின்னர் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவிற்று. ஆமென். God bless you.